பிக் பாஸ் சீசன் 9 டே 9th எபிசோட் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பார்வதி பாரு 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 அந்த வீடே வந்து பார்வதியோட வாய்ஸ்ல தான் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா ஃபைட்டுமே அவங்கள சுத்தி தான் நடந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். முதல் பஞ்சாயத்து எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? அங்க வீட்டுல இருக்க ஒரு பொருள் வந்து உடஞ்சிருக்கும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் பாரு தான் அந்த சைட்ல நிறைய நேரம் இருந்தாங்க, அவங்க தான் இதை உடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க எல்லாருமே டேரக்டா போய் கேட்கும் போது அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் உடைக்கல, முடிஞ்சா கேமரா வச்சு பிக் பாஸ் வச்சு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்தியமரா பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து இவங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்திருப்பாங்க. அப்ப எல்லாருமே என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீ இப்படி எடுத்தீங்கன்னா யாருக்குமே ஃபுட் பத்தாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. அதுக்கு விஜய் பாரு ரொம்பவுமே கோவமா இருப்பாங்க. அதை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது கிச்சன் ஏரியால என்ன பண்ணுவாங்க, கனி அண்ட் கெமி எல்லாமே அந்த இடத்த அப்பதான் கிளீன் பண்ணிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நான் இப்படிதான் ஏறி உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் ஏரியாவோட ஷெல்ஃப் மேல ஏறி உட்காந்துருப்பாங்க. உடனே கனிக்கும் பார்வதிக்கும் செமையா சண்டை வரும். நீ இப்ப உட்காந்துட்டு இருக்க இடத்துலதான் நாங்க வந்து அடிக்கடி மாவு பேசிவோம், தக்காளி எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம், அது எப்படி நீ உட்கார்ந்த இடத்துல திரும்பவும் நாங்க வந்து அங்க எதுவுமே சமைக்க முடியும், தயவு செய்து இறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து திமிரா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இது ஒரு ஹீட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் பெருசாயிடும். அண்ட் அதுக்கப்புறம் கனி எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, நீங்க வந்து எங்க கிட்ட சாரி கேட்டாதான் நெக்ஸ்ட் நாங்க வந்து சாப்பிடவே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமே நடந்துட்டு இருக்கும். டே 8ல 11:20 வரைக்கும் இதே ஆர்கியூமெண்ட் தான். அதுக்கப்புறம் 11:20க்கு பார்வதியை வந்துட்டு எல்லாரும் கார்டன் ஏரியால போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கும்போது வந்து உட்காந்துட்டு எல்லாருமே எல்லாத்துமே சாரி கேட்டுறீங்களா, என்ன மட்டும் ஏன் இப்படி டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண அவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க. உள்ள போயிட்டு உட்காந்துட்டு திவாகரும் வந்துருவாரு. ரெண்டு பேரும் எப்பயும் போல புரளி பேசிட்டு இருப்பாங்க. நைட்டு 1:30 ஆயிடும். இவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது. பார்வதி வந்துட்டு சபரி கிட்ட நீ எனக்கு நூடுல்ஸ் பண்ணிதான், நீ மட்டும் தான் எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் வெக்கத்தை விட்டே கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சபரி ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் இருந்தவரு டக்குன்னு நூடுல்ஸ் செஞ்சு தந்திருப்பாரு. அது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு லவ் சாங் எல்லாம் போட்டு வெளியில வந்து பயங்கரமா ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டே